நீங்க உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஆர் ஈவன் ஒர்க்ல எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நிறைய இடத்துல அது பேரண்டிங் ஸ்டைலோட இம்பாக்ட் தான். லெட்ஸ் see the 3 styles of parenting. உங்களோட பேரண்ட்ஸ் கண்ட்ரோலிங்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஜீரோ ரூம் ஃபார் மிஸ்டேக்ஸ்னு உங்களை ரைஸ் பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இருந்து அப்ரூவல் சீக் பண்ற ஹேபிட் ஃபார்ம் ஆகும். we call this as authoritarian parenting. உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து இனஃப் கைடன்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா அப்போ நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. யூ மே ஃபீல் லாஸ்ட் ஆர் ரிஜெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ண டஃபா இருக்கும். we call this as permissive parenting. அதே உங்க பேரண்ட்ஸ் பேலன்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து உங்களை ரைஸ் பண்ணியிருந்தா அப்போ நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா எமோஷனலி ஸ்டேபிளா லைஃப் சேலஞ்சஸை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவீங்க. we call this as authoritative parenting. நம்ம லைஃபோட ப்ளூ பிரிண்ட்டை ஷேப் பண்றதே இந்த பேரண்டிங் ஸ்டைல் தான். பட் குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஹீலிங் அண்ட் ரீபேரண்டிங் யோர் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். உங்க பேரண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.